ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு இசையில் இறைவனை காணலாம் என்பதை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே, சிந்தித்தல் தானே. இறைவனை இசையிலே காணலாம். எப்படி காண முடியும்? ஏன்னா இசையில தான் நால்வருமே பதிகம் பாடியவர்கள் தான். பதிகம் பாடிதான் இறைவன் அடைந்தார்கள். அப்ப நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோமே, எந்நேரமும் இசை பாடக்கூடியவர்கள், பக்தி பாடல்கள்லாம் நிறைய பண்ண பிடிச்சி சும்மா அப்படி பாடி இருக்கிறாங்களே, அவங்கள இறைவனடியே சேரலே மண்ணுக்கு தானே போய் சேர்ந்தாங்கன்னா, இசையில் பாடினால் சேர்வார்கள். ஆனா இசையோடு நம் உள்ளமானதும் இணைந்து பாடினால் இறைவனை அடையலாம். உள்ளமானது அழுக்கு நிறைந்ததாக நிரம்பி வைத்து கொண்டு இசை பாடினால் கண்டிப்பாக இறைவனை அடைய முடியாது. நாம சும்மா போயிட்டு நல்லா பாட தெரியணும், சாமியை வச்சு நல்லா பாடுறதோ, பெரிய பெரிய இடங்களை பாடுற வாசியோ கண்டிப்பா அதெல்லாம் இறைவனை அடைய முடியாது. உயிர் ஓட்டமா சிவத்தின் மீது அன்பு வைத்து நன்றா பாடணுமா, அப்ப கண்டிப்பா உன்னை வழி காமிப்பார் இறைவன். வேகமா அடையலாம் நீ சுவாமிய. அப்ப ஒரு பதிகம் பாடினாலும் சரி, எதை செய்தாலும் சரி, முழுமையா நம்ம அதில் இருக்கணும், இணைந்து இருக்கணும். ஒரு இசையை பாடும்பொழுது உன்னுடைய கற்பனை, உன்னுடைய சிந்தனையானது ஒவ்வொரு வரிக்குமே உன்னுடைய அகத்தில் நீ அந்த இறைவனை அப்படியே கற்பனை பண்ணி நீ பார்த்துனே இருக்கணும். மனசு ஒரு இடத்துல வச்சுன்னு வாயில மட்டும் வரிகள் வருவதால் பயனே கிடையாது. உன்னுடைய எண்ணம், உன்னுடைய செயல், உன்னுடைய மனம், ஆவி, உடல், உயிர் எல்லாம் ஒரே ஆளை ஃபோக்கஸ் செஞ்சு இருக்கணும். அப்படி நீ பாடனா அந்த இறைவன் அந்த இசையிலே உன்னோடு இணைந்து இருப்பார். அந்த உணர்வுகளை நம்ம காணலாம். நம்ம உள்ள இருக்கக்கூடிய அகத்துல ஆனந்தத்தை பார்க்கலாம். அவர் உணர்வாகவும் இருக்கக்கூடியவர், உணர்வுக்கு அப்பாற்பட்டவும் இருக்கக்கூடியவர், இன்பமாகவும் இருப்பார், இன்பத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர், எல்லாமா இருக்கக்கூடிய ஆளு. அதனால அவரை உணர முடியும் கண்டிப்பா. அதனால இசையை பாடினால் கண்டிப்பாக முழு மனதோடும் எண்ணம் சிதறவிடாமல் அவர் மீது மட்டும் வைத்து கற்பனையானது நமக்குள்ளே உருவாக்கி கொண்டு பாடினால் கண்டிப்பாக இறைவனோடு நெருங்கலாம். அதே போல் நாம நிறைய நம்ம இது பண்ணுவோம். இப்போ சுந்தர பாடலோ, மாணிக்கவாசகரோ, ஞானசம்பந்தரோ, நாவுக்கரசரோ, நாயன்மார்களுடைய பாடல்களோ நம்மலாம் பாடுவோம். ஆனால் நம்ம எழுதும் திறனும் வச்சுக்கிட்டோம். அவங்க எல்லாம் பாடினாங்க, அவங்களுக்கு ஒரு செயல் நடந்ததெல்லாம் பாடினாங்க. நீங்களும் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பாடலாகவோ, ஒரு கதையாகவோ, ஒரு இதுவாகவோ நீங்கள் எழுத என்ன ஆகும்னா, பக்தி மேலோங்க, உங்களுக்குள்ள நிறைய கற்பனையானது சுரக்க ஆரம்பிக்கும் இறைவன் மீது. அதே போல ஒரு கதை கூட நீங்க எழுதலாம். இறைவனை நினைத்து, இப்படி ஒருவர் இருந்தாரு, இப்படிலாம் இறைவன் செய்தார், இதெல்லாம் நீங்க செய்ய என்ன ஆகும்னா, இறைவன் மீதே கற்பனையாகவே நீங்க காதல் கொள்ளலாம். நீங்க கற்பனையா உங்களுக்குள்ள எழுதக்கூடிய கதைகளோ, நினைக்கக்கூடிய ஒரு செயல்களோவே இறைவன் என்ன பண்ணுவாரு, அதுவும் உண்மை போலவே அருள் செய்திருவார். கற்பனையா நினைத்தாலே இறைவன் அருள் பண்ணக்கூடியவர் தான். ஏன் இன்னைக்கு சிவலிங்கம் இருக்கு, அதுக்குள்ள இறைவன் இருக்கிறாருன்ட்டு நாம நம்புறோம். அதில் இறைவன் இருக்கிறார். நீ இல்லைன்னு நினைச்சா அவர் இல்லைதான், இருக்கிறார் நினைச்சா இருக்கிறார். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே வைத்து நீ எழுதும் பொழுது அவர் கண்டிப்பா அதுக்கெல்லாம் செவி சாய்ப்பார். நம்ம எண்ணத்தோட நினைத்து எது செய்தாலுமே அது எல்லாம் இறை வழிபாடுல தான் சேரும். நாம நம்ம எண்ணத்தை அது போகக்கூடிய வழியில அப்படியே வெரைட்டியா அனுபவிக்கணும். அவரை நினைச்சு எழுதுறது, அவரை நினைச்சு பாட்டு பாடுறது, அவருக்காக உழவார பண்ணி செய்யறது, அப்படி பிரித்து நம்மளால் முடிந்தது அனைத்து வகையான செயல்களிலும் அவரின் மீது ஆனந்தமும்
அன்பும் மிகுதியாக வைத்து இணைந்து வாழ வேண்டும். இசை உயிரோட்டமாக முழு மனதோடு இணைந்து பாடினால் இறைவனை இசையில் கண்டிப்பாக காண முடியும் என்பதை கூறி, கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.